இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசின் திட்டமான நில பதிவேடுகள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் இணையதள சேவை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். கோட்டக்குப்பம் அடுத்த ஆணிச்சமுக்கம் பகுதியில் சிங்கப்பூரில் இருந்து வந்த சுரேந்தர் என்பவர் வீட்டில் நள்ளிரவு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்தோ திபெத் எல்லை காவல்படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இனி விரிவான நிகழ்வுகள். மத்திய அரசின் திட்டமான நில பதிவேடுகள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் இணையதளம் சேவையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் பத்திர பதிவேடு துறைகளில் உள்ள செயல்பாடுகளை மேம்படுத்த மத்திய அரசின் திட்டமான நில பதிவேடுகள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக மக்கள் சார்ந்த பணிகளை மின்மயமாக்குதல் மற்றும் நேரடி சேவையை வழங்கிட மத்திய அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது. தற்பொழுது நில அளவை பதிவேடுகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு நிலவரி திட்ட நகல் மற்றும் பட்டா காப்பி ஆகியவைகளை இணைய வழி மற்றும் பொது சேவை மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு முறையானது கணினி மயமாக்கப்பட்டு முத்திரை தாள்களும் ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இணையதள சேவையினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் திரு ஆஷிஷ் மாதவரே மோரே, ஈஆர்பா மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், ஈஆர்பா நில அளவைத்துறை இயக்குனர் திரு எஸ் செந்தில்குமார் மற்றும் தேசிய தகவலியல் மைய அதிகாரிகள் உடனிருந்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த ஆணிச்சமுக்கம் பகுதியில் சிங்கப்பூரில் இருந்து வந்த சுரேந்தர் என்பவர் வீட்டில் நள்ளிரவு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த ஆணிச்சமுக்கம் பகுதியில் சிங்கப்பூரில் இருந்து வந்த சுரேந்தர் என்பவர் வீட்டில் அதே பகுதியை சேர்ந்த மதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேந்தர் வீட்டில் வெடிகுண்டு வீசிய மதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சுரேந்தரின் தம்பியான சுமன் வீட்டிலும் பெட்ரோல் குண்டு வீசியதால் அந்த கிராமமே பதற்றத்தில் உள்ளது. சம்பவ இடத்தில் வந்த கோட்டக்குப்பம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்ப்ப காலத்தில் மாடுகள் இறப்பதை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரம் GNS அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர். இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்று புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனிடம் மாடு வளர்ப்போர் இது குறித்து தெரிவித்த போது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார். இதனையடுத்து ரூபாய் 50,000 மதிப்பில் கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை இன்று திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் GNS அறக்கட்டளை சார்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான GNS ராஜசேகரன், மழைக்காலத்தில் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும் இது போன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்ததாகவும் உடனடியாக அது குறித்து விசாரித்து மாடு தூக்கும் கருவியை கரூரில் இருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன், கால்நடை விவசாயிகள் சுரேஷ், பாஸ்கரன், சந்திரசேகர், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை விவசாயி சுரேஷ், மாடுகள் இழப்பை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலையறிந்து வழங்கிய GNS அறக்கட்டளைக்கும் அதன் நிறுவனர் GNS ராஜசேகரனுக்கும் நன்றிகளை தெரிவித்தார். லடாக் யூனியன்
யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல் படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்கள், 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் செகண்ட் இன் சீஃப் டாக்டர் ஆர் சரவணன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உப்பளம் தொகுதியில் கனமழை மற்றும் பெரும்புயலின் பாதிப்பால் சேதமடைந்த ஏழைகளின் குறை வீடு ஒன்றிற்கு ரூபாய் 10,000 20,000 நிவாரணம் வழங்க வலியுறுத்தி அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் கோரிக்கை மனுவை பிரித்திவி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி செஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் 48.4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத மழை பொழிவு இது என கூறப்படுகிறது. இந்த வரலாறு காணாத மழை புதுச்சேரியில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் பெரும்பாலும் நீர்நிலைகள் சூழ்ந்த இடங்களில் அதிகமாக உள்ளது எனவும், மிகவும் தாழ்வான பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் கூரை வீடுகள் அமைத்து தங்களின் வாழ்க்கையை நடத்தி வரும் பரிதாபமாக சூழலில் உப்பளம் தொகுதியில் அதிக அளவில் மக்கள் வசிக்கின்றனர். அப்படி வசிக்கும் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் இயற்கை சீற்றங்களின் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் வீடுகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நிவாரணம் சம்பந்தமாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உயர் திரு பிரித்திவி வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக நடுவர் அவர்களை நேரில் சென்று அலுவலகத்தில் சந்தித்தார். கனமழை காரணமாக புதுச்சேரியின் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாலான பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு பல்வேறு நிவாரணங்களையும் மாண்புமிகு மாநில முதலமைச்சர் அறிவித்தபடி சேதமடைந்த கூடை வீடு ஒன்றுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்க உதவும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். கடல், பெரிய வாய்க்கால், உப்பனாறு வாய்க்கால் நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதிகளில் தான் உப்பளம் தொகுதி மக்கள் வசிக்கின்றனர். பாதிப்புகளை ஆய்வு செய்து சேதமடைந்த கூடை வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு ரூபாய் 10,000 20,000 வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்திரன், செல்வன், அசோக், ராகேஷ் ஆகியோருடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்தவித தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் நகரின் பிரதான கழிவுநீர் வாய்க்கால் மீது புற வழிக்கான பாலம் அமைக்க ரூபாய் 27 கோடி செலவு கடந்த 9/11/2006 பூமி பூஜை செய்யப்பட்டது. நிதி செயலகத்தின் அனுமதி பெறாமல் துவக்கப்பட்ட பணி பாதியில் நிறுத்தப்பட்டது. செய்த பணிக்காக ரூபாய் 4.17 கோடியும் அதற்கு வட்டியாக ரூபாய் 4.75 கோடியாக மொத்தம் ரூபாய் 8.92 கோடி 2015ஆம் ஆண்டு ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்டது. 8 வருடத்திற்கு பிறகு அரசு மீண்டும் அப்பணியை செய்ய ரூபாய் 42 கோடியே 45 லட்சத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த கேஎஸ் கம்பெனி என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்த பணியை இறுதி செய்தது. அந்த நிறுவனம் பணியை முழுமையாக முடிக்காமல் அந்நிறுவனம் செய்த பணிக்கு மட்டும் 2017 ரூபாய் 36.81 கோடியை அரசு அந்நிறுவனத்திற்கு வழங்கியது. பொதுமக்கள் நலன் கருதி இதற்கு மேலும் மேம்பாலம் கட்டுமான பணியை தாமதப்படுத்தாமல் உடனடியாக பணி துவக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்
முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் ஆணைப்படி நாளை ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அன்பழகன் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.